என்ன காலையிலேயே வேர்க்குதா? டீ வேற சூடா இருக்கு. பொன்னி, நான் செண்பகத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன், நல்ல ஜோசியரா போய் பாருங்க. ஏன்னா ராசாத்திக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்குல்ல. ஜோசி எல்லாம் பார்க்கவே வேண்டாம், அதான் நமக்கே தெரியுமே. கூட இருக்கிறதுங்கெல்லாம் வயித்தறிச்சல் பிடிச்சதுங்களா இருக்கு. அதுங்க கண்ல இருந்து தப்பிச்சு இருந்தாலே போதும், ராசாத்திக்கு ஒரு பிரச்சனையும் வராது. வந்த வேலை முடிஞ்சது. இதுக்கு மேல இவகிட்ட வாய் கொடுத்தோம் வண்டையா கேப்பா. கிளம்ப வேண்டியதுதான். சரி பொன்னி, அப்ப நான் கிளம்புறேன், நேரமாச்சு. சரி, போயிட்டு வாங்க. சரி. ஒரு வழியா வச்சுட்டோம். முதல்ல இத கண்மணிக்கு சொல்லணுமே. அம்மா, சொல்லுமா. ஏய், என்னடி இது? அத கொண்டு போய் அவங்க வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சுடி. என்னம்மா சொல்ற? வெச்சியா இல்லையா? வச்சிட்டேன்டி. ஆமா, அதுல என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்னன்னு உனக்கே தெரியும். சரி சரி. ஏய், இது பாருடி, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாதடி. ஏதாவது போட்டு கொடுக்கற வேலை இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, நீ ஏம்மா இவ்ளோ பயப்படுற? ஏதாவது பிரச்சனை வந்தா என் மாமியாக்காரி பாத்துப்பா. சரி, அவ பாத்துப்பா. ஆனா நீ எதுலயும் மாட்டிக்காம ஜாக்கிரதையா இருந்து கொடி. சரிம்மா. சரிடி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. நல்ல விஷயம். முதல்ல இது அத்தை கிட்ட போய் சொல்லணுமே. ராசாத்திய தப்பா பேசினதுக்கு இவளை ஏன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை எங்க அக்காவை பத்தி தப்பா பேசின செவில் பிஞ்சிரும். போதும் அத்தை, எல்லாம் போதும். இதுக்கு மேல நான் ஏன் அத்தை உயிரோட இருக்கணும்? நான் போறேன் அத்தை. ஆனா என் சாவுக்கு காரணம் இந்த குடும்பம் தானே எழுதி வச்சுட்டு செத்து போறேன் பாருங்க. இந்த மொத்த குடும்பத்தையும் கூண்ட ஏத்தாம விட மாட்டேன் பாருங்க. பாருங்க என்ன பண்றேன்னு. பொன்னி, பொன்னி சொன்ன கேளு. வேண்டாமா பொன்னி? அண்ணி வேற கோச்சிட்டு போனாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. எதுக்கும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். அத்தை. என்ன கண்மணி? அம்மா நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டாங்களா? இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது அத்தை. அப்ப நாம விளையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்களை எப்படி வந்து என் கால்ல விழ வைக்கிறேன்னு பாரு.
சரி வா. வாங்க அத்தை. என்ன ராசதி, அம்மா தோட்டத்துக்கு போயிருக்காங்க, என்ன விஷயம்? மாமா, அண்ணி கோச்சிட்டு போனாங்க. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவேன் மாமா. சரி, போயிட்டு எப்போ வருவ? உடனே வந்துருவேன் மாமா. இங்க பாரு ராசாத்தி, என்னானாலும் சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துரு, சரியா? சரிங்க மாமா, வரேன். ம், சரி, பார்த்து போயிட்டு வா. ம். அத்தை போற அத்தை. ஏய் நில்லு. ஏய் எங்கடி போற? அத்தை, என்னடி அத்தை நொத்தனுக்கிட்டு? எங்க போறேன்னு சொல்லு. இல்ல அத்தை, அண்ணிய பார்த்துட்டு வரலான்னு. ஏன் உங்க அண்ணிக்கு என்னாச்சு? இல்ல அத்தை, கோச்சிட்டு போனாங்க. ஃபோன் பண்ணா எடுக்கவும் இல்ல, அதான் பயமா இருக்கு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ இங்கே இரு. அத்தை, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை. நான் தான் போக வேண்டாம்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. உன் அம்மாவும் அண்ணியும் என்ன அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்க. மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லி நாடகம் போட்டு ஏமாத்திட்டு போயிருக்காங்க. அவங்கள பார்க்க நீ போவியா? உன்னை கொன்னே போட்டுருவேன். மரகதா, எதுக்கு கத்துற? என்னாச்சு ராசாத்தி? அண்ணி கோச்சிட்டு போனாங்க மாமா. ஃபோன் பண்ணா எடுக்கவும் இல்ல, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. நீ போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? வேண்டாம், அவ எதுக்கு போகணும்? பெரியமா, ராசாத்தி தான் போறேன்னு சொல்றால, பாவம் அவங்க அம்மா அண்ணிய பார்த்துட்டு வரட்டுமே. மரகதா, வாம அவ போகணும்னு ஆசைப்படுறல்ல. உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஒரு தடவை அவளை வெளியில விட்டுட்டு நாம அவஸ்தைப்பட்டதெல்லாம் பத்தாதா? ம். எதுக்கு மேல அவ எங்கேயும் வெளியில போக வேண்டாம். திரும்ப இவ வெளியில போய் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டா மறுபடியும் பிரச்சனை வரும். அதெல்லாம் தேவையா நமக்கு? அதனால இவ எங்கேயும் போக வேண்டாம். ஏய், நீ உள்ள போ. போன்னு சொல்றல்ல. மரகதா, இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? ராசாத்தி, இப்ப என்ன, உங்க அண்ணி எப்படி இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா மாமா. சரி, உனக்காக நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனா பெரியத்த போக கூடாதுன்னு சொல்றாங்களே. அவங்க உன்னதானே சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாம நான் வெளியே போற மாதிரி போய் உங்க அண்ணியை பார்த்துட்டு வரேன், சரியா? சரி மாமா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ தைரியமா இரு.
அப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்ப்பா. ம் வரேன் பெரியப்பா. சரிப்பா. அண்ணா இன்னும் நடந்தது நினைச்சிட்டு இருக்கீங்களா? விடுங்கண்ணே, எல்லாம் சரியா போயிடும். நானும் அப்படி நம்பிதான் செண்பகம்மாவை வர சொன்னோம். ஆனா அந்த பொண்ணி வந்து பிரச்சனை பெருசாக்கிட்டா. நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. மரகதம் அமைதியாயிட்டா, அதுக்காக அந்த பிரச்சனையை மறந்துட்டான்னு இல்லை. இப்ப மறுபடியும் சொத்தை பிரிங்கன்னு எப்ப ஆரம்பிப்பான்னு தெரியல. அண்ணா அண்ணி ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. இனிமே அப்படிலாம் பேச மாட்டாங்க. என்ன சொல்ற பாரி? ஆமாண்ணே, நீங்க அதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருங்க. ஐயா வணக்கங்க. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஆ. மங்க குடிக்க தண்ணி கொண்டு வாமா. இதோ வரேங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்லுப்பா. ஐயா, மகளிர் தினம் வருது இல்லையா? ஆமா. அதுக்கு நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை சிறப்பா கொண்டாடலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஸ்பான்சருக்கு பெரிய கம்பெனி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். சந்தோஷமான விஷயம் தானே. இந்தாங்க தண்ணி குடிங்க. நன்றிங்க. கபடி டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அதை ஸ்பான்சர் பண்றவங்க மகளிர் தினங்கிறதுனால பெண்கள் கபடி போட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல விஷயம் தானே, பெண்கள் போட்டியே வச்சிடலாமே. நாங்களும் அப்படித்தான் முடிவு எடுத்திருக்கோம். ஆனா கபடி விளையாட பொண்ணுங்க தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர் ஆளுங்க போட்டிக்கு பொண்ணுங்களை அனுப்ப யோசிக்கிறாங்க. அப்படியா? சரி, இந்த விஷயத்துல நாங்க என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. நம்ம குடும்பம் தான் கபடிக்கு பேர் போன குடும்பம். நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாட வந்தா அத சொல்லியே மத்த வீட்டு பொண்ணுங்களை கூப்பிட சௌகரியமா இருக்கும். அவங்களும் பார் வீட்டு பொண்ணுங்க விளையாட வராங்களே அப்படின்னு நம்பி அனுப்புவாங்க. ஐயா ரொம்ப யோசிக்காதீங்க, கொஞ்சம் அனுப்பி வைங்க. ஐயா, நீங்க யோசிக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. போட்டி நடக்கிறதே உங்க கையில தான் இருக்கு. இல்ல இல்ல, அனுப்பலாமா வேண்டாமான்லாம் யோசிக்கல. எங்க வீட்ல இருந்து யார் அனுப்புறதுன்னு தான் யோசிக்கிறேன். தம்பி, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ராசாத்தி, கண்மணி, புனிதா எல்லாரும் அனுப்பிட வேண்டியதானே? ஐயோ அப்பா, எனக்கு எக்ஸாம் இருக்குப்பா. அப்படியா? சரி, ராசாத்தியையும் கண்மணியும் அனுப்பி வச்சிடலாம். அத்தை, இதுல வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு தொகை 5 லட்சம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். கண்மணி, மாமா, நீ என்னமா சொல்ற? ஆ, அது கவலைப்படாதீங்க, அந்த பரிசு ஏன் மருமகளுக்கு தான். கண்மணி கண்டிப்பா இதுல கலந்துக்குவா. கிழவி பணம் வேணும்னா இவ போய் விளையாட வேண்டியதானே. என்ன கூத்து விடுறா பாரு. கண்மணி ஆ? கலந்துக்கிறதானே? ஆ, சரிங்க அத்தை. ம். ராசாத்தி, நீமா? இல்ல மாமா, நான் கலந்துக்கல. ஏன் ராசாத்தி, கலந்துக்க வேண்டியதுதானே? இல்ல அத்தை, வேண்டாம். ஏமா, நீயும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல? இல்ல மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால கலந்துக்க முடியாது மாமா. நான் கலந்துக்கிட்டு அது மூலமா இன்னொரு பிரச்சனைய கொண்டு வர விரும்பல மாமா. வாழ்க்கையிலேயே என்னைக்குதான்
உன் தகுதி தராதரம் தெரிஞ்சு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்க. சரிண்ணே, அப்போ கண்மணி மட்டும் அனுப்பி வைப்போமா? சரி தம்பி, கண்மணியை மட்டும் அனுப்பி வச்சிடலாம். ஐயா, எங்க வீட்ல இருந்து மூத்த மருமக வந்து கலந்துக்குவா. சரிங்க, நாங்க வரங்க ஐயா. வரங்க. சரி சரி வரோங்க. வரங்க. பொன்னி, சாப்பாடு எடுத்துட்டு வா. கம்பெனிக்கு போக டைம் ஆயிடுச்சு. நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. பொன்னி சீக்கிரம் வா. வரேன். பா, எடுத்துட்டு வரதுக்குள்ள ஏங்க? குடு. சாப்பிடுங்க. இங்க இளங்கோ யாருமா? என் பையன்தான். எங்க அவன்? என்ன பிரச்சனை? எதுக்கு இளங்கோவை கேக்குறீங்க? அவன் எந்த தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டானே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்மா. எங்க இருக்கான் அவன்? உள்ளதான் இருக்கான். என்னன்னு சொல்லுங்க சார். ஏன் எதுக்குன்னு காரணம் சொன்னாதான் சொல்லுவீங்களோ? சொல்றேன். உங்க பையன் அவன் வேலை பார்க்குற கம்பெனியில பணத்தை கையாடல் பண்ணிருக்கான். போதுமா? நாம வச்சது பணமா இருக்குமோ? சார், சத்தியமா அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நாங்க விசாரிச்சுக்கிறோம். வாங்கய்யா. சார், என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல சார். ஆஹா, கண்மணி ஏதோ பண்றேன்னு சொன்னால, சொன்ன மாதிரியே பணத்தை வச்சுட்டு போலீஸ வர வச்சிருக்கா. இன்னைக்கு செண்பகம் வீட்டு மானம் கப்பல் ஏற போகுது. ஏய், நீதான் இளங்கோவா? ஆமா சார். எந்திரா. மேனேஜர் சார், நீங்க எப்படிங்க? சும்மா நடிக்காத. நேத்து லாக்கர்ல இருந்த கம்பெனி பணம் 5 லட்சத்தை நீதான் எடுத்தன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சார், என்ன சார் சொல்றீங்க? நானா? இங்க பாரு இளங்கோ, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். பணத்தை நீ எடுத்தத பார்த்தவங்க ஓனர் கிட்ட சொல்லிட்டாங்க. அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. மரியாதையா பணத்தை கொடு, இல்லன்னு வச்சுக்க நீ தொலைஞ்ச. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார், சத்தியமா நான் பணத்தை எடுக்கல சார். ஏய், பணத்தை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? ஐயோ சார், சத்தியமா நான் பணம் எடுக்கல சார். என்னடா நடிக்கிறியா? சார், அதான் அவர் எடுக்கலன்னு சொல்றாருல, நீங்க பாட்டு கையை வாங்கிட்டு இருக்கீங்க. போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீ யாருமா? அவர் பொண்டாட்டி. ஓ, என்கிட்ட லா பேசுறியா? ஏன் சார், என் புருஷனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இவர் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இத பாருமா, இவரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நாங்க ஆக்ஷன் எடுக்கணும். எங்க கிட்ட வந்து நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். டேய், பணத்தை எங்க வச்சிருக்க? சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? சார், என்ன பணத்தையும் நான் எடுக்கல சார். சார், இந்த கம்பெனில 15 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் ஒரு நாள் கூட எந்த தப்பும் பண்ணதில்லை சார். அப்போ இவரு பொய்யா சொல்றாரு? சார், இல்ல சார். சார், இவன் தான் சார் எடுத்திருக்கான்.
அதை பார்த்தாலும் சொல்லிட்டாங்க சார். சார் நானா? இவன் கேட்டாலாம் சொல்ல மாட்டான். வீட்டை சர்ச் பண்ணணும். சார் வீட்ல எல்லாம் எதுவுமே கிடையாது சார் என் பையன் அப்படிலாம் பண்றவன் இல்ல சார். இத பாருமா, எல்லாம் இப்போ தெரிஞ்சு போயிடும். யோ நீ அந்த பக்கம் போய் செக் பண்ணு. யோ நீ இந்த பக்கம் செக் பண்ணியா? நீ சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அம்மா எனக்கு எதுவும் தெரியாதுமா. இல்ல சார். வாயை முடிட்டு சும்மாரியா, எல்லாம் இப்போ தெரிஞ்சிட போகுதுல்ல. சார்